வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கும்போது மூக்க பாரு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கலர் பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம விளையாட்டா சொல்லிட்டு போயிடுவோம். பிள்ளைக்கு வந்து ஓ அப்படியா என் மூக்கு இப்படி இருக்கா சார வரைக்கும் கூட சில டைம் அது பாடியிலயும் அது மைண்ட்லயும் அந்த ட்ராமா இருக்கும். உருவக்கேலி பண்ணி அதை வந்து காமெடி பண்ற விஷயம் வந்து நான் அதுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டா இருக்கேன். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஆஃபீஸ்ல நான் அவங்களுக்கு 2 ஆடிஷன் ரீசெண்டாக அவங்க பண்ண ஃபிலிமுக்கு நான் கொடுத்துருந்தேன். அவங்களோட டீமோட ஹெல்தினஸ் பத்தி நான் சொல்றேன். எல்லாரையுமே அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு வீட்ல இருந்து ஏதோ கிளம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அதுக்கிட்ட என்ன வேணா பேசலாம் அப்படின்னு இல்லை இல்லையா? கேரக்டர்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அப்போ சுதா மேம் அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணை மட்டும் கம்பெனி ஆர்டிஸ்டா வேற வேற இடங்களுக்குலாம் கூட்டிட்டு போனாங்க. அதுலேருந்து தான் நான் பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமா ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு. காலேஜ் முடிக்கும் போது எனக்கு 4 அரியர் இருந்தது. M1, M3, M4, DSP. மேக்ஸ் சின்ன வயசுலேருந்து வராது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் ஓகே. குருட்டுத்தனமா மெமரைஸ் பண்ண முடியாது. எனக்கு அது எதுக்கு படிக்கணும்னு கேட்பேன். வந்து என்னை வெளியே நில்லுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு என்னை வெளியே நிற்க வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது, எதுக்கு எக்ஸாம் எழுதணும், எதுக்கு கேட்குது, நான் என்ன சொல்றது. கேஜி டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு குழந்தைங்க வந்து நான் வீட்டுக்கு போகணும். ஒரு பையன் வந்து எல்லா பேக்ல இருக்க பென்சில் பாக்ஸையும் எடுத்து போட்டு குட் பாய் மிஸ் அழுவான். பையன் வந்து தெலுங்குல பேசுவான். டீக்கி போத்தாம் என்ன இடுப்பை வேற தூக்கி வச்சுக்க சொல்லி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 17ல காலேஜ் முடிக்கும் போது எனக்கு 4 அரியர் இருந்தது. M1, M3, M4, DSP. எனக்கு மேக்ஸ் சின்ன வயசுலேருந்து வராது. எனக்கு அது எதுக்கு படிக்கணும்னு கேட்பேன். எனக்கு தெரியல எதுக்கு அதை படிக்கணும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் ஓகே. இன்டெக்ரல், டிஃப்ரென்ஷியல், ஆல்ஜிப்ரா அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் லைஃப்பில். எனக்கு அட்லீஸ்ட் என் பிரெயின் கெட்டினது. எனக்கு அது மாதிரிலாம் தோணும். இன்னொன்று என்னால் மெமரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா குருட்டுத்தனமாக மெமரைஸ் பண்ண முடியாது. எதுக்கு இதை நான் எதுக்கு படிக்கணும்னு நான் கேட்பேன். இப்போ ஒரு விஷயம் ஒரு தியரி ப்ரூவன்லாம் இருக்குன்னா ஓகே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கிளியராக பேசுகிறேன். சின்ன வயசில் நான் இது எதுக்கு படிக்கணும்னு தான் கேட்டிருக்கேன். நான் எதுக்கு படிக்கணும், நான் எதுக்கு இதெல்லாம் எழுதணும், எதுக்கு மார்க் வாங்கணும்னு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேட்டிருக்கேன். மிஸ் வந்து என்னை வெளியே நில்லுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு என்னை வெளியே நிற்க வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது, அது வந்து எதுக்கு எக்ஸாம் எழுதணும், எதுக்கு கேட்குது, நான் என்ன சொல்றதுன்னு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் நாலேஜ்லலாம் சென்டம்லாம் வாங்குவேன். எனக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் ஆசை. ஆனால் மேக்ஸில் வந்து நான் ஃபெயில் ஆவேன். எப்பவுமே வெளியே நிற்க வைப்பாங்க, ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுவாங்க. அது கிட்ஸை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து சரியாக நிறைய பேருக்கு புரியல. ஒரு கிட்டா வளரும் போது அவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ அது வந்து அவங்களோட ஹோல் லைஃபையும் அவங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அது வந்து இம்பேக்ட் ஆகுன்றத வந்து புரிஞ்சிக்காம போ அப்படின்னு சொன்னா கூட அது எவ்வளோ பெரிய ட்ராமாவா அதுக்கு மாறும் ஒரு குழந்தைக்குன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு சில டைம்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸாக யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது 17ல நான் காலேஜ் முடிக்கும் போது அரியர்ஸ் இருந்ததா. MBA ஜாயின் பண்ணியிருந்தா என் காலேஜ்லேயே எனக்கு ஸ்போர்ட்ஸ் அட்மிஷன் தான். நான் என் மெடல்ஸ்க்கு தான் சீட்டு. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு தான் போகிற மாதிரி தான் என்னோட நிலை இருந்துச்சு. அதுலேருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேஜி டீச்சராக ஒர்க் பண்ண ஒரு ஃபியூ மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு கிளாஸ். நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க? ஆமாம், யூகேஜிக்கு டீச்சர். எவ்வளோனா 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் ஒரே டீச்சர். எனக்கு நானே அப்போ வந்து ஒரு என்ன காலேஜ் முடிச்ச வருஷம் காமெடியாக இருந்தது. ஒரு குழந்தைங்க வந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பையன் வந்து எல்லா பேக்ல இருக்க பென்சில் பாக்ஸையும் எடுத்து போட்டு மிஸ் குட் பாய் மிஸ் அழுவான். சரியெல்லாம் வந்து பையன் வந்து தெலுங்குல பேசுவான். இன்டிக்கு போத்தாம் என்ன இடுப்பை வேற தூக்கி வச்சுக்க சொல்லி அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து ஆல்செக்ஸ் அதெல்லாம் 2 இடத்துல சாம்சங்க்கும் மெக்காஃபேக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கீங்க போல. ஒரு வருஷம் தான். அதுக்கப்புறம் தான் நான் NGK, ஜிப்சி, சூரரை போட்டு அதுலலாம் ஜூனியரா எனக்கு தெரியாதுல்ல அப்போ கேரக்டர்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. எனக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இருக்கு அப்படின்னு. ஏதோ அப்போ ஒண்ணுமே இல்லாததுக்கு இதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான வழியில பண்ணிட்டு இருக்கோம். அப்போ போவேன் அந்த மாதிரி. அப்போ சுதா மேம் அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காங்க, அதை நல்லா பண்ணுறேன் அப்படின்லாம். ஏன்னா ஒரு பொண்ணை மட்டும் கம்பெனி ஆர்டிஸ்டாக வேற வேற இடங்களுக்குலாம் கூட்டிகிட்டு போனாங்க. 4 வேற லொக்கேஷன்ஸ்க்கு படம். அப்போது அதுலேருந்து தான் நான் பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமாக நம்ம ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டப்பிங் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆக்டிங்.
ஓகே. ஜஸ்டேலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்டிங் மாடலிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏதாவது. அப்ப இப்ப மாதிரி இல்ல, ஜஸ்டேலோட சர்வீஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஏதாவது கேட்டோம்னா உடனே நமக்கு அப்படியா? அனுப்பிடுவாங்க. ஓகே. அப்படிலாம் இருக்கும். அப்படி கிடைச்ச கான்டாக்ட்ல தினகரன் ஒரு அண்ணா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு டப்பிங்க்கு கூப்பிட்டு போனாங்க. அதுலேருந்து ஒரு ஆட் ஒன்று டப்பிங் பண்ணனா, அப்போ when I'm able to emote somebody else's emotion, why don't I myself try? அப்படிதான் எனக்கு அது அங்கேருந்து ஓகே. போச்சு. இப்போ 8 இயரா. ஓ நைஸ். ஃபைனலி பைசன்ல வந்து அந்த ஸ்பார்க் வந்து நின்னுருக்கு. நிக்கல. அதுல அங்க வந்து ஸ்டேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன். அண்ட் சில விஷயங்கள் வந்து பர்சனலா நீங்க சொன்னீங்க அத்லெட் இந்த மாதிரி நிறைய நான் வரைவேன் எல்லாமே. என்னோட பெயிண்டிங்ஸ் 2 வந்து மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ல சென்னையில எக்ஸிபிஷன்ல இருக்கு. ஓ ஒரு 1 இயரா இருக்கு. சூப்பர். நாங்க கண்டிப்பா போய் பாக்குறோம். ஓகே. ஸோ இந்த ஒரு அத்லெட்டா ஒரு விமன் பேஸ்டு ஒரு இது வந்து ரொம்ப கம்மி இல்லை இங்க நம்ம ஊர்ல. இப்பதான் வந்து கிரிக்கெட்டே வந்து கொஞ்சம், அதாவது இவ்வளோ பிரபலமான கிரிக்கெட்டோட விமன்ஸ் கிரிக்கெட்டே இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்க நம்ம ஊர்ல ஒரு விமன் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? சிரிப்புலயே அப்படிதான் இருக்கு. ஓகே. அப்படிதான் இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது பத்தாது. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னுமே அந்த நிறைய ஜென்ரேஷன்ஸா பாஸ் பண்ணப்பட்ட ட்ராமாவும் ஜென்ரேஷனல் அன்ஹெல்தி திங்ஸும் நம்மளோட ஜீன்ல நிறைய இருக்க செய்யுது. அதை வந்து நம்ம கொஞ்சம், அது ஈஸி கிடையாது. அதை ரீஒர்க் பண்ணுறதும் அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுறதும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணோன்னா பண்ண முடியும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து பண்ணி அப்போதான் அது சரியாகும். அது பண்ணணும். இன்னும் வந்து ஒரு பொண்ணு அப்படி அது வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். அது சொல்கிறது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இல்லை. ஒர்க் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அது சின்ன சின்ன விஷயம் தான். என்னென்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கும்போது அவங்கள அந்த பாடி ஷேமிங் அவங்க மூக்க பாரு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அதுலேருந்து வர்றது. கலர் பற்றி பேசுவாங்க, இந்த மாதிரி அங்கேருந்து வர்றது. அப்போ அந்த புள்ள வந்து நம்ம விளையாட்டா சொல்லிட்டு போயிடுவோம். அந்த பிள்ளைக்கு வந்து ஓ அப்படியா, என் மூக்கு இப்படி இருக்கா, நான் வந்து இப்படி இருக்கேன், நான் என் கலர் இப்படி இருக்கா. அது வந்து அது எங்கே வரைக்கும்னா அது சாகிற வரைக்கும் கூட சில டைம் அது பாடியிலையும் அது மைண்ட்லேயும் அந்த ட்ராமா இருக்கும். அந்த மாதிரி அவங்க கிட்ட ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். விளையாடலாம், என்ன வேணா சொல்லி விளையாடலாம், சிரிக்கலாம். இந்த ஒரு விஷயம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு உருவக்கேலி பண்ணி அதை வந்து காமெடி பண்ற விஷயம் வந்து நான் அதுக்கு கொஞ்சம் அகென்ஸ்டா இருக்கேன். அது வந்து கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். சோஷியலி ரெஸ்பான்சிபிளா சில விஷயங்கள்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம்ல ஒர்க் பண்றோம். அதை தாண்டி இப்போ டெக்னாலஜிக்கல் டிரான்சிஷன் எங்கேயோ இருக்கு. எல்லாருமே ரெஸ்பான்சிபிளா, நான் தனியாக தானே பண்றேன், இதை யாரும் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா ஹோல் சொசைட்டி தான் அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப பெருசா தெரியும், சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போது நிறைய நல்லா படித்து நல்ல கார்லலாம் போவாங்க, பைக்லலாம் போவாங்க, அப்படியே ஸ்பிட் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் குப்பை எதாவது சாப்பிட்டு அப்படியே இப்படி தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் அதை ரியலைஸ் பண்ணேன். நான் அந்த மாதிரி பெருசாக நான் பண்ணது கிடையாது நிஜமாவே. நான் எவ்வளோ குப்பை எது இருந்தாலும் என் பேக்கில் நான் வச்சுக்குவேன், சைடில் வாட்டர் பாட்டில் வைக்கிற இடத்துல வச்சுப்பேன். நான் அதை போய் அப்புறம் தான் டிஸ்கார்ட் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாதான் ஓவரால் அது இம்ப்ரூவ் ஆகும். நான் எங்கேயோ தனியா பண்றது இது எப்படி அங்க பாதிக்கும்னா அது ஆகுது தான். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆதங்கமா இருக்கிற விஷயங்கள். அப்புறம் வந்து டிராஃபிக்ல இந்த ஹாங்கிங் சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த இயர் பிளக்ஸ் எல்லாம் வெளியவே போறது இல்லை. சவுண்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். இல்லை நீங்க வச்சிருக்கீங்களே இது? அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் பர்ஸ்ட் பண்றாங்க அந்த ஹாங்க்ல. எது தேவை? இப்போ முன்னாடி போகிற வண்டியில் இருக்கவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் கூட வந்து அவங்க ஸ்டக் ஆகி ஒரு செகண்ட் நிற்கலாம். நம்ம பின்னாடிலேருந்து போயிட்டே இருந்தால் அவங்க பாசவே கூட ஆயிடலாம் மேபி. என்ன நடு ரோடில் யாருமே விருப்பத்தோடு நிற்க போகிறது கிடையாது. அப்போது கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் வந்து எப்பவுமே மைண்டில் இருக்கிறது. ஒன் மோர் திங், இப்போது நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு 8 years பண்ணிகிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் போது இங்கே வந்து படங்களில் வந்து உமன் கேரக்டர்ஸ் வந்து காட்டுறது வந்து சில படங்கள் ஐ கேண்டீஸாக சும்மா ஜஸ்ட் ஒரு சாங்குக்கோ இல்லை ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் சீனுக்கோ அந்த மாதிரி. இப்போ நிறைய ஸ்ட்ராங்கான உமன் கேரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னமும் வந்து அந்த மாதிரியான இது இருக்குல்ல, சரியா எழுதல உமன் கேரக்டர் அப்படின்னு நிறைய. அது தனிப்பட்ட மனுஷன் தானே அந்த கிரியேட்டர், அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவங்க டீமோட இருந்தா கூட அந்த ஒரு பர்சன் தானே டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க தானே. அவங்களோட பிரெயினில் என்ன இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே வருதுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அவங்க பிரெயினை கொஞ்சம், அதை நான் சொன்ன மாதிரி அந்த மனுஷன் மேம்பட நம்ம பண்ணுற எல்லாமே எல்லா டைமென்ஷன்லையுமே மேம்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த உமன் அப்படிங்கிற வேர்டை அவங்க எப்படியா அவங்க பிரெயினில் இருக்குது, அவங்க கான்டெக்ஸ்டில் அது என்னவா இருக்குது,
அதுதான் வெளியே வருது, அதான் ரைட்டிங்ல வருது, அதான் ஸ்க்ரீன்ல வருது. ஓகே. அண்ட் பர்டிகுலராக இந்த விமன் அப்படின்னும் போது அவங்க இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த டிவி ஆட்ஸில் இருக்கட்டும், ஜென்ரலாகவே ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னா அவங்கள பேஸ் பண்ணி தான், அதாவது அவங்களோட ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும். இப்போ வேற நிறைய இந்த கொரியன் இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது, இந்த ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ரீசெண்டாக பார்த்தா அது எல்லாம் பண்ணுறவங்க முகம் எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸாக இருக்குது. அது ஏன்னா நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாததோட, நீங்கள் எந்த பியூட்டி பேஜெண்ட்டில் வின் பண்ண யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வெளியில் அவங்கள அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ணாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அது எல்லா மனுஷனுக்குமே அது இருக்கும் தான். அப்போ அதை வந்து நம்ம அதை வச்சு ஆரோக்கியமாக ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு உடல் பயிற்சியில் ஈடுபடுறோம், அதனால ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம ஃபுட்டெல்லாம் மாற்றுறோம், அதனால ஒரு மாற்றம் ஏற்படுது. அகெயின் இது வந்து அப்சல்யூட்லி சப்ஜெக்டிவ். ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அவங்களுக்கு யாருக்கோ ஒரு லிவிங் அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்க எப்படி அவங்களை காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு பரிபூர்ண எல்லாமே இருக்கு, உரிமை இருக்கு. அகெயின் ஆரோக்கியமா பண்ணுங்கிறது தான் அதோட. இப்போ நிறைய இடத்துல வந்து என்ன அப்படி பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபிலிம்ஸ்ல அப்படி பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் கூட சரியா அது யூஸ் பண்ண தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு பர்சன் கிட்ட அவங்க உருவத்தை பத்தி சொல்றோம்னா அது ரொம்ப பர்சனலானது. அவங்க குளிப்பாங்களா இருக்கும், டெய்லி குளிப்பாங்க, டெய்லி கண்ணாடி பார்ப்பாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அதை வந்து ஒரு மேனர்ஸோட அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் வந்து வெயிட் குறைங்க. அது எவ்வளோ பர்சனலான விஷயம். நான் போய் அவர்கிட்ட, அவங்க எப்படி வேணா இருப்பாங்களா இருக்கும், நான் போய் அவங்க கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து வெயிட் கம்மி பண்ணுங்க, நீங்கள் இப்படி சாப்பிடுங்க, என்ன இப்படி இருக்கீங்க, அப்படி யாராவது பேசுவாங்களா? உங்களுக்கு சூட்டபிளாக இல்லாத மாதிரி தெரியுது, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி சில டிரெக்டர்ஸோட டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் ரொம்ப கைண்டாகவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கார்த்திக் சுப்ராஜ், டிரெக்டர் கார்த்திக் சுப்ராஜோட ஆஃபீஸில் நான் அவங்களுக்கு 2 ஆடிஷன் ரீசெண்டாக அவங்க பண்ண ஃபிலிமுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ அவங்களோட டீமோட ஹெல்தினஸ் பற்றி நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒரு எல்லாரையுமே அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ப்ரொஃபஷன் இல்லைன்னு சொல்ல, அதை தாண்டி ஹியூமன் டு ஹியூமன் கைண்ட்னஸ் வந்து இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அன்கைண்டாக இருக்க இடத்துல தானே இப்போ நமக்கு ரொம்ப அன்புக்கு பாத்திரமா இருக்கவங்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி கண்ட மாதிரி பேச மாட்டோம் இல்லையா? அப்போ எல்லாரையும் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து ஏதோ கிளம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அதுக்கிட்ட என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு இல்லை இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம், இது மட்டும் உங்களோட சைட் கிடையாது, இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம். நீங்களே பண்ணியிருக்கீங்க, மீன் இங்கே ரெட்நூல்ல பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்குள்ளே எப்போ உங்களோட ஐடியா போச்சு? ஆக்சுவலாக வாட் இஸ் சவுண்ட் ஹீலிங்? சவுண்டு கேட்டால் நமக்கு ஹீல் ஆகுமா? பாட்டு கேட்டால் நமக்கு ஹீல் ஆகும்? ஆமாம், பாட்டு கேட்டால் ஹீல் ஆகுது இல்லை. இப்போது ஒரு நாய்ஸ்னா என்ன, இர்ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு வைப்ரேஷன் நடக்குது, அது சத்தமாக நம்ம காதில் கேட்கக்கூடிய டெசிபிளில் அது இருக்கிறனால அது கேட்குது. அப்போ அதுக்கும் ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் சவுண்டு தான் வந்து மியூசிக். அப்போ அது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் இருக்குது. பாட்டு நீங்கள் ஏன் தாளத்தில் இருக்குது, ராகத்தில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த சவுண்ட் ஹீலிங்கிறது வந்து அது இர்ரெகுலராகவோ ரெகுலராகவோ கூட இருக்கலாம். நம்ம வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வர சவுண்ட் வந்து மனுஷனோட ஹெல்த்துக்கும் மனுஷனோட சிஸ்டம்க்கும் ஏதுவாக இருக்குது. அவங்களுக்கு அது ப்ளீஸிங்காக இருக்குது, ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா அது இருக்குது. நம்ம பாடி மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அண்ட் எல்லாமே வந்து எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம வந்து மனசில் நினைக்கிறோம், ஏதோ சோகமாக ஆகுதுன்னா ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனாக கண்ணீர் வருது, சத்தம் இருந்தால் ரொம்ப அன்பேரபிளாக இருந்தால் காதை பொத்துறோம். எல்லாமே இன்டர் கனெக்டட். அந்த இன்டர் கனெக்டட்னஸ்னாலையும் நம்ம பாடியில் 60% மேலே வாட்டர் இருக்குது. சவுண்ட் வந்து ஏர் விட வாட்டர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது. இதனாலையும் சயின்டிஃபிக்கலாக அது வந்து ப்ரூவன் சவுண்ட் ஹீலிங்கிறது. சவுண்ட் ஹீலிங் மேலே நம்பிக்கை இல்லை. சவுண்ட் ஹீலிங்கை வந்து வேற ஒரு என்டிட்டியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது ஏன்ஷியண்ட்டாக நம்ம மனுஷன் பிறந்த டைம்லேருந்து நம்ம கூட இருக்குது. அவன் பாடியிருப்பானா இருக்கும், மூங்கில்லாம் கழியெல்லாம் எடுத்து ஃப்ளூட் வாசிச்சிருப்பானா இருக்கும். அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. மனுஷன் மூங்கில் எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடியே வண்டெல்லாம் தொலை போட்டு காற்று அதுக்குள்ளே போகும்போது குழல் சவுண்டு வந்திருக்கு. அப்படி தான் மனுஷன் குழல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ்.
அதை தனியா பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. நம்ம நேச்சரை விட்டு தூரமா வந்துட்டோம், அடுக்குமாடியில இருக்கோம், மண்ணில் கால் படுதா, செடியை தொட்டு பார்க்குறோமா, வானத்தை பார்க்குறோமா, வானம் எவ்வளோ அழகா இருக்கு அதை பார்க்குறோமா, தூரமா வந்தனால சவுண்ட் ஹீலிங் வந்து ஒரு புது விஷயமா தெரியுது. அது அப்படி இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.